வணக்கங்க. நம்ம வந்து உணவுத்துறை பத்தி பார்த்தோம். இப்ப அதே உணவுத்துறையில பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்குங்க. டீ கடையிலேருந்து, அதுக்கப்புறம் இறைச்சி கூடங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு, எல்லாமே அந்த உணவுத்துறையில சேர்ந்தது தான். இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு 10,00,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்து ஒரு 3,00,00,000 பேர் கண்டிப்பா அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டீ குடிக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5,00,000 பேராவது டீ குடிப்பாங்க. அந்த இதெல்லாம் உண்டு. இது எல்லாமே அவர் அரசே ஏற்று நடத்தும்போது, இந்த டீ கடை பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பாய்லர் இருக்குங்க. அதில சுடு தண்ணி இருக்கும். எப்போதுமே இருக்கும் டீ கடையில. ஆனா, இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாய்லரே கிடையாது. அந்த சுடு தண்ணியிலருந்து அந்த டம்ளர் வந்து நல்லா சுடு தண்ணி ஊத்தி நல்லா கிளீன் பண்ணிட்டு, அது வந்து அது தண்ணி ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறமா டீ குடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. 90% அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெடிமேடா வச்சிருக்காங்க டீ. அது வந்து அந்த நேரத்தில வந்து டீ கேட்டாங்கன்னா, அத சூடு பண்ணி குடுக்குறாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமற்றது. இறைச்சி கூடங்களும் அதேதான். சிக்கன், மட்டன் இருக்கும். அந்த மட்டனுக்கு பதிலா கூட வேற எந்த கறியெல்லாம் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட். இதெல்லாம் எதுங்க பயந்து பயந்து வாங்கி மக்களுக்கு பெரிய பிரச்சனை தாங்க உருவாகுது. இது அரசு தான் தடுத்து ஆங்காங்கே ஆங்காங்கே இப்போ ஹோட்டல்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அங்கேயே டீ கடை வைக்கலாம், வணிக வளாகங்கள் வைக்கலாம். எல்லா இடத்திலும் அது திறந்து, அது வந்து மக்களுக்கு வந்து அரசு வேலை குடுத்து, அதன் மூலியமா வருவாய் ஈட்டலாங்க. இப்போ அ கல்வித்துறை, மருத்துவத்துறை, உணவுத்துறை நெறைய ஒரு 10 துறைக்கு மேல இருக்குங்க. இது எல்லாமே எடுத்து அரசு எடுத்து நடத்தும்போது, ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு 20,000 கோடி வருங்க ஒரு துறையில. குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குறைஞ்சபட்சம் 20,000 கோடி வரும். அந்த 10 துறைக்கு மேல 2,00,000 கோடி வருது ஒரு மாசத்துக்கு. அந்த 2,00,000 கோடியில 1,50,000 கோடி சம்பளம் இதர செலவுகள் வரட்டுங்க. மீதி வந்து 50,000 கோடி 50,000 கோடி வந்து அ மாசம் மாசம் ஒரு சேவிங்ஸ் போல வச்சு, நம்ம 20 மாசத்துல அந்த 10,00,000 கோடி வந்து கடன் அடைச்சிடலாம். இதுதாங்க இது கடன் அடைச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் தமிழ்நாடு முன்னேறுங்க.